கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களை எந்த இடத்துல வச்சு அழகு பார்த்தாங்க. அவங்க வார்டு செயலாளர் அதை மாதிரி அவங்க கல்யாணத்தில் பரதன் சொல்லி ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. இந்த கலியுகத்தில் கொடுத்த பதவியை திரும்ப கொடுத்தது வரலாறு இல்லைன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னால தான் புரட்சி தலைவி அம்மா பேசுனாங்க. அதே மாதிரி 2 முறை முதலமைச்சராக்குனாங்க. நன்றி விசுவாசத்தோட புரட்சி தலைவி அம்மா காலடியில் சமர்ப்பிச்சாங்க. அது மாதிரி சசிகலா அம்மா முதலமைச்சராக்குனாங்க. கையெழுத்து போட சொல்லி திரும்ப அதே மாதிரி ஒப்படைச்சிட்டு வந்தாங்க. இதை விட விசுவாசத்தை என்னத்தை எதிர்பார்க்காரு எடப்பாடி பழனிசாமி? அவர் முதல்ல விசுவாசமா இருக்காரா? அவருக்கு பதவி கொடுத்த அம்மாவையே ஒரு மாதிரி அசிங்கமா பேசி விட்டாரு. அடுத்து தினகரன் அசிங்கமா பேசினாரு. இவரு யார் வளர்த்து விட்டாங்களோ அத்தனை மாதிரி அசிங்கமா பேசினாரு. இவரு அவங்ககிட்ட விசுவாசமா இருந்தாரா? நன்றியோட இருந்தாரா? இல்ல ஐயா எப்பவும் நன்றியோட இருப்பாரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவித்த வேட்பாளர்கள் எவ்வளவு தூரம் வாங்கியிருக்காங்க. கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாக அவர் களங்கண்டு இந்த கட்சியை தூக்கி நிறுத்தணும்னு சொல்லிட்டு 3.5 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அவர் நிறுத்தின வேட்பாளர் ஒரு வேட்பாளராச்சும் ஒரு 2 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். 12 நாளையில சின்னத்தை அறிமுகப்படுத்தி அந்த சின்னத்தை மக்கள் ஒவ்வொரு கிராமம் தோறும் அந்த சின்னத்தை கொண்டு போய் குறுகிய காலத்துல இவ்வளவு பெரிய ஓட்டு வாங்கினது இந்தியாவிலேயே சரித்திரம் கிடைச்சிருக்காருங்க. அவர் யாருக்கும் துரோகம் பண்ணல. துரோகம் பண்ணதே ஏசாமி தான். புரட்சி தலைவி அம்மா எடுத்த முடிவு தப்புன்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி. புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக்கி அழகு பார்த்தவர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ். ஆனா புரட்சி தலைவி அம்மா மறைவு பின்னால சசிகலா அம்மா தேர்வு செய்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட பின்ன சசிகலா அம்மாவால தான் முதலமைச்சரான இந்த நாடு உலகம் அனைத்துக்கும் தெரியும். அந்த அம்மாவுக்கு என்ன இவர் விசுவாசமா இருந்தாரு? அவருக்கு என்ன துரோகம்? இன்னைக்கு அவ்வளவு பெரிய துரோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சூரியனை பார்த்து நாய் கொலைக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த அம்மா 3 மாசம் வேலைக்கு போயிட்டு என்ன உள்ள வருதா சேக்குக்கு அப்படிங்காங்க. எக்ஸிட் தான்ங்க, என்ட்ரியே கிடையாது அப்படிங்காங்க. இதை விட அவமானமான ஒரு துரோகமான செயல் இருக்கா? அவர் சொல்லுவது இருக்கட்டும். எடப்பாடி பழனிசாமி இல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமையும். எடப்பாடி பிழனிசாமிய தொண்டர்கள் விரட்டி அடிக்க போறாங்க. அதிமுக தொண்டர்கள் தான் காப்பாற்றினாங்க. ஓபிஎஸ் வெளியில போய் பிரிச்சுட்டாரு, ஓட்டுகளை பிரிச்சுட்டாரு. அதனாலதான் நாங்க தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படி இருந்துமே பிரிஞ்சு போனதுனால நாங்க 1% ஓட்டு அதிகமா வாங்கியிருக்கோம் அப்படின்னு சார். அப்ப இது தவறான தகவல். அப்ப நின்னது தொகுதி கம்மி, 20 பார்லமெண்ட் தான் நின்னாரு. இன்னைக்கு அவர் நின்ன தொகுதி எத்தனை? 34. இந்த 34 எத்தனை சதவீதம் வாங்கியிருக்காரு? அப்ப 20 தொகுதியில எவ்வளவு சதவீதம்? இதைத்தான் நம்ம கணக்கு பண்ணணும். கணக்கு தெரியாம முட்டாளுகளா தமிழ்நாடு எல்லாம் அறிவாளிய இல்ல. அவருதான் எதுவுமே தெரியாம மக்களை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சார், சதவீதத்தை சொல்லி தொண்டர்களை ஏமாத்தக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி களத்துல வெற்றி பெற்றவன் தான் வீரன். தோல்வியை தழுவிட்டு 1008 காரணங்களை சொல்லக்கூடாது. இது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு தலைவனுக்கு அழகு இல்ல. நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினோட மின்கிலாயி தன்னை பாதுகாக்கிறதுக்கு இந்த இயக்கத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு நாங்க சொல்லுதோம். ஸ்டாலின் பேச்சை கேட்டுதான் எல்லா முடிவும் எடுக்காருன்னு சொல்லுதோம். நாங்க இதை வெளிப்படையா சொல்லுதோம். விவாதத்துக்கு நாங்க தயாரா இருக்கோம். இன்னும் 2026 இதே நிலைமையை நீடிச்சுன்னா ஸ்டாலினோட பேச்சை கேட்டு திமுக ஆட்சி அமைக்க தான் இவர் எடப்பாடி பழனிசாமி பாடுபடுகிறாரு. ஏன் கூட்டணி எல்லாம் கழட்டி விடுதாரு? 2021 புரட்சி தலைவி அம்மாவே அதுக்கு முன்னாடி 2016 கூட்டணி அமைச்சு போட்டிவிட்டாங்க. இது 2021 விஜயகாந்த கழட்டி விட்டாரு, புதிய தமிழகத்தை கழட்டி விட்டாரு, சரத்குமாரை கழட்டி விட்டாரு. ஏன் மத்திய அரசு சொன்ன டிடிவி தினகரன் கூட்டணி சேர்த்தா அந்த ஓட்டு நம்ம கசக்க? நமக்கு தேவை ஆட்சி அமைக்கணும். அது எந்த திமுக தவிர புரட்சி தலைவரோட தீய சக்தின்னு சொன்ன திமுக தவிர மீதி கட்சியெல்லாம் நம்ம கூட்டணி அரசியல்ல நீண்ட எதிரியும் கிடையாது, நீண்ட நண்பரும் கிடையாது. அந்த முடிவு ஏன் எடுக்க தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு? இந்த 3 ஆண்டு காலத்துல திமுக எந்த விமர்சனம் பண்ணிருக்காரு எடப்பாடி பழனிசாமி? எதுவும் போராட்டம் பண்ணி இந்த தேர்தல்ல பாராளுமன்ற தேர்தல்ல எந்த தொண்டனாய் போச்சு ரெட்டலைக்கு தெருவா போய் ஓட்டு கேட்காங்களா? எடப்பாடி பழனிசாமி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுகவில் இந்த பாராளுமன்றத்தில் நின்ற வேட்பாளருக்காண்டி களங்கண்ட முன்னாள் அமைச்சர்கள் யாரு? முன்னாள் எம்எல்ஏக்கள் யாரு? தொண்டர்கள் போய் தெருவா ஓட்டு கேட்டாங்களா? உழைச்சாங்களா? புரட்சி தலைவி அம்மா 2006 to 2011 எவ்வளவு கஷ்டப்பட்டு பாசறை மன்றம், பேரவை, மாணவரணி, இளைஞரணி அமைப்புகள் அமைச்சாங்கல்ல?
இவர் இன்னைக்கு கதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்டதுனால அவர் தோத்து போயிட்டாரு. யாரால ரெட்டலை யாரால எதிர்த்து நின்னான்னு இவர் எவரி தவறா சொல்றாரு. இவர் எல்லாத்தையும் கொடி பயன்படுத்தக்கூடாது, வேஷ்டி படுத்தக்கூடாது, எல்லாத்தையும் ஒதுக்கிட்டாரு. சொல்றாரு ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் நடத்திய 6 மாசத்தில் ஒற்றை தலைமைக்கு என்ன அவசியம் வந்துச்சு? உனக்கு இந்த அவகரிப்பு அரசியல் தேவையா? தன்னை வழக்குகளிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரே காரணத்தினாலதான் எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை இந்த காலகட்டத்தில் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். இல்ல ஒற்றை தலைமைன்னு சொல்லி இந்த முடிவை யார் எடுக்க சொன்னா? இவர தொண்டர்கள் ரெட்டை தலைமையை வச்சு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. இடையில இவருக்கு ஒற்றை தலைமைன்னு யார் இது கொடுத்தாங்க? கோடநாட்டு வழக்கு என் மேல விசாரணை செய்யட்டும், நடவடிக்கை எடுக்கட்டும், தைரியமா வெளிப்படையா சொல்லட்டும் பார்ப்போம். எடப்பாடி பழனிசாமி அம்மா வாழ்ந்த கொடநாட்டு எஸ்டேட்ல கொலை நடந்திருக்கு. என்னைக்காவது இந்த அதிமுக சார்பில் போராட்டமோ உண்ணாவிரதமோ நடத்திருப்பாங்களா? நான் கேட்கிறேன். அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இன்னொரு துரோகத்தை மட்டும் நான் பட்டியலிடுறேன். துரோகம் தெரியுங்களா? இது புரட்சி தலைவி அம்மா வாழ்ந்த வீடு. புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் வெற்றி இயக்கம் அருமையா நடைபெற்றது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கம். புரட்சி தலைவி அம்மா வைத்த பொதுச்செயலாளர் பதவி எடப்பாடி பழனிசாமி பறிச்சிட்டாரு. புரட்சி தலைவி அம்மா இயக்கத்தை 4 கூறா பிரிச்சுட்டாரு. 2 புரட்சி தலைவி அம்மா கண்ட இயக்கம் தோல்வியை தழுவிக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து இவரை முதலமைச்சராக சசிகலாவுக்கு துரோகம், இவரை முதலமைச்சராக காரணமா இருந்த தினகரனுக்கு துரோகம், இத்தனை துரோகம் செய்துவிட்டு 4.5 வருஷம் இந்த 3 வருஷ திமுக ஆட்சிக்கு வந்து ஊதுகுழலா இருக்காரு. இவ்வளவு துரோகங்களை செய்துக்கிட்டு கழகத்திற்கும் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் தொண்டருக்கும் துரோகம் செய்துட்டு இவர் மற்றவங்களை துரோகின்னு எப்படி சொல்ல முடியும்? ஒட்டுமொத்த துரோகியே எடப்பாடி பழனிசாமி தான். கொடநாடு கேஸ்ல தமிழகம் முழுவதும் அதை உண்ணாவிரதம் பண்றதுக்கு அவருக்கு தைரியம் இருக்கா?